இதே மாதிரி தான் ஸ்டேட்டஸ் போடு போடு படம் மொக்க வேற லெவலில் மொக்க. ஆனால் அவன் அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பார். அது கூட தெரியாத ஒரு முட்டாளாக இந்த இன்ஜினியர் எப்படிடா அங்கே அடி வாங்குறத கையடிச்சிருந்தாங்க தெரியிருக்கு. Check the mic and make sure it sound right, boys. Hey everyone. பிலிப் அவங்க வந்துட்டு நம்ம கோட் மூவியோட ரோஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது ஒரு நேற்று தான் நான் அந்த பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு ரிப்ளை வீடியோ பண்ணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஏற்கனவே நிறைய ரோஸ்ட் பார்த்துருக்கோம் பிலிப்போடது. நான் அப்போலாம் எனக்கு கோவரில் இப்போ மட்டும் ஏன் கோவம் வருது, நீ விஜய் ஃபேன் இருக்கிறவங்களோ கோவப்படுற அப்படிலாம் இல்லை. நான் போய் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோண ஆரம்பிச்சு. குருபாய் அவங்க இன்னொரு சேனல் வச்சுருப்பாங்கல்ல, குருபாய் அவங்க சேனல் பார்த்து நிறைய அப்ரிசியேஷன் வீடியோ போவாங்க. இதில் ஒன்லி ரோஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு. சரி என்னென்னு பார்த்தா பிக் ஸ்டார்ஸோட ரோஸ்ட் மட்டும் தான் போடுறாங்க. அது ஒரு பெரிய படத்தை இப்போ வரையும் இவங்க செலிப்ரேட் பண்ணது, அதை வலிமை மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு எதுக்கு சொம்பு அடித்தாங்கன்னு எனக்கு தெரியும். தலை ஃபேனு விஜய், இந்த தலை விஜய் தளபதி அதனாலலாம் இல்லை. எப்படி சொம்பு அடித்தாங்க நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துக்கப்போ தான் நான் வீடியோ போடணும். சில இந்த கோட் மூவி ரோஸ்ட்டில் பேசுனதுக்கு சில ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணேன். ஆக்சுவலாக நான் உண்மையாக சொல்லணுன்னா தலைவனோட பெரிய ஃபேன் நான். அவங்களோட நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன் நான் போடுறேன்னா வன்மத்து நாளெல்லாம் போடுறேன் அப்படி கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு சில அவர் வீடியோஸ் பார்க்கலாம். அந்த பேசின கோட்டை பற்றி சில பல இடத்துல பேசியிருந்தார். அதை எடுக்கிறதுக்கு திரும்ப பார்க்க போகும்போது தலைவனோட ரெக்கமெண்டேஷன் வந்து எடுத்துருந்த வீடியோ அதை பார்த்து நான் இதை மறந்துட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 3 வீடியோ பார்த்து இப்போ ஃபுல்லாக பார்த்தேன். ரெக்கமெண்டேஷனில் பழைய வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்த்து சரியான சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை மறந்துட்டேன். அப்படி தான் தலைவன் இப்போ வரையும் என் லைஃப்பில் இருந்திருக்கான். மீன்ஸ் காமெடி பண்ணிட்டு மீன் ஒரு சோகமாக இருந்தால் கூடயும் அந்த மாதிரி இருந்திருக்காரு. இது ரிப்ளை வீடியோ கோபமாக போகணும், இவரை போட்டு திட்டணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் அவர் பேசுனது தப்பு, அதுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுறேன். தலைவா எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ இப்போ கோட் மூவியில் சில பல விஷயம் பேசியிருக்கா, அதுக்கு தான் நான் ரிப்ளை கொடுக்கணுன்னு. அந்த சிவாஜி படத்தில் வரும்ல, அடிக்க போவாங்க சார் இவங்க காலேஜ் நான் தான் சார் படிக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு தலைவனை பற்றி பேசணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் ஏன் பேசுகிறேன்னா சமூகம் வச்சு அவர் பேசணும் சரியில்லை அந்த வீடியோஸில், அதனால மட்டும்தான் என்னை பற்றி பேசுகிறேன். வாங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க. ட்ரோல் மாதிரி வந்து ஒரு மாதிரி டிஃபரண்டான ஒரு அட்டெம்ப்ட். ஸ்டார்டிங் நீங்க கெஸ் பண்ணீங்களா? அது வந்து பாக்கும்போது எனக்கு வந்து சரக்குமார் மாதிரி இருந்தது. அப்புறம் லைட்டோட முகம் மாறுது. இந்தியன் 2 கெஸ் பண்ணிட்டானாமா. சத்தியமாக சொல்லுங்கள், சத்தியமாக சொல்லு. இந்த வீடியோ பார்க்குறவங்க உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். நான் விஜயகாந்த் இந்த கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவும் சரி, அந்த முன்னாடியே அந்த தெரிஞ்சிருக்குள்ள விஜயகாந்த்னு தெரியாமல் உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அது விஜயகாந்த்னு எப்போனாலே அடித்து சொல்கிற எவ்வளோனாலே அது விஜயகாந்த்னு கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க மாஸ்க் போட்டு கொண்டு வரும்போது எல்லாத்துக்குமே தெரியும் அது தளபதியோட பாடி லாங்குவேஜ் அப்படின்னு. ஓகேவா? எல்லாருமே தளபதி இன்ட்ரோ தான் நினச்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன் நானும் என்னோட எல்லாருக்கும் சரி. மேபி நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணும்போது 2-3 ஸ்டேட்டஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமே தவிர, நார்மலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காந்து பார்க்கும்போது அது தளபதி நினைப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி லாங்குவேஜ் எப்படி, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு. இவர் சொல்கிறது பார்த்தா எப்படி இருக்குன்னா, முன்னாடி சர்ப்ரைஸ் பெரிய மேதாவி தானே இவர் தெரிஞ்சிருச்சு. அவங்க பாடி லாங்குவேஜ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, அப்படி ஃபேஸ் தான் பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்கன்னா வந்தது தளபதி. இவர் என்ன படம் முன்னாடியே இப்போ வந்தது தளபதி. தளபதி பாடி லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தான் வராரு. ஆக்சுவலாக பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் அப்படி தான் இருந்துச்சு. வந்து இவர் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாராம் அது விஜயகாந்த்னு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் பாதி பேத்துக்கே சர்ப்ரைஸ் இருந்துச்சு. பார்க்காதவங்க ஸ்டேட்டஸு ஸ்டோரிலாம் பார்க்காம போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதி தான் நினச்சிருப்பீங்க. இவர் பெரிய புளுத்தி, இவர் சாரி தெரிஞ்சிச்சாம்மா. இவர் முன்னாடியே சர்ப்ரைஸ் அது விஜயகாந்த் தெரிஞ்சிச்சாம்மா. எப்படி பாருங்க. ஒரு கார்டு வரும்ல, ஆக்சுவலா இது வந்து இன்டெலிஜென்ஸ் கீழே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வரும். அன்இன்டெலிஜென்ட்டான ஒரு 4 பேர் சேர்ந்து இதை ரன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. எப்படி 4 பேர் இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து டே ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அப்படி தான் எடுத்துங்க. ஒரு அப்பா பையனுக்குள்ள ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, அந்த வில்லனுக்கும் ஒரு அப்பா பையன், அந்த ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது. படம் பார்க்கவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த 4 பேர் இன்டெலிஜென்ஸ் ஒரு 10 சீனு என்ன தேடுறாங்கன்னு தனியாக படம் வச்சு அதுக்கு ஒரு தனி படம் தானே எடுக்கணும். இந்த படத்துக்குள்ளே அதை தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்திருக்கவே கூடாது. இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், உங்களுக்கு தெரியாது. அந்த கமர்ஷியல் ஃபிலிம் அப்படி தானே இருக்கும். இவனுக்கு ஆர்ட் ஃபிலிம்னா கமர்ஷியல் ஃபிலிமு தனித்தனியாக பிரித்து பார்க்க தெரியாது அவங்களுக்கு.
கண்டிப்பாக சினிமான்னு என்னென்னு தெரிஞ்சிருக்குள்ள. கமர்ஷியல் ஃபிலிம்னா அப்படி தான் இருக்கும். விட்டு இவனுக்கு என்னமோ சொல்லுவானுங்க, விஜயோட அந்த 2வது ப்ரெக்னென்ட் ஆனாங்கல்ல அந்த சீன் எங்கடான்னு கேட்பானுங்க. அப்புறம் அந்த இன்னொன்று சொல்லியிருப்பாரு, இந்த குண்டு பட்டு எப்பரா வேணும் போல தெரியாது, காமன் ஆடியன்ஸுக்கு தெரியாது என்ன ஆகிருக்கும். எல்லாத்தையும் படத்துக்குள்ளே வச்சுட்டு இருந்தா ஒரு 4 மணி நேரம் படமோ ஒரு வெப் சீரிஸாக தான் ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் இவனுக்கு கேட்குறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. என்னென்னா 4 பேர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பிரபுதேவா எப்படி பிறந்தாரு, இவங்க பிரபுதேவா எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லையா, இதெல்லாம் காமிக்கணும் உங்களுக்கு கேட்டால் அப்படி தான் இருக்குது. அந்த 4 பேர் தனி சீன் வச்சா, இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஒரு கண்டுபிடிக்காமல் சீன்ஸ் வச்சா இது ஒரு தனி படம் தான் இருக்கும். அதாவது சீன் வச்சு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் தானே போகும். என்ன ப்ரோ உங்களுக்குலாம் தெரியாமே இருக்கும், தெரிஞ்சுட்டே தான் பேசுகிறீங்க. ஏன்னா வியூஸ் வரணும், ரோஸ்ட் பண்ணணும், அதுக்கு வேண்டி பேசணும்னு பேசுகிறீங்க. ரெஃபரன்ஸ்களை பற்றி சொல்லி மாறாது. கேப்டன் ரெஃபரன்ஸ், தலைவர் ரெஃபரன்ஸ், தலை ரெஃபரன்ஸ், சூர்யா ரெஃபரன்ஸ், எஸ்கே எல்லாத்துலையும் ரெஃபரன்ஸா. இந்த ரெஃபரன்ஸ்ல எங்கே நம்மள மறந்துடுவாங்கன்னு சொல்லி அவருக்கு அனுமதி ஹபீபு செல்ஃப் ரெஃபரன்ஸ் வேற. நம்ம இந்த ரெஃபரன்ஸ் மேல வச்ச நம்பிக்கையை ஸ்டோரி மேலையும் ஸ்கிரீன் பிளே மேலையும் வை. இந்த அதே தான் நானும் சொல்கிறேன். தம்மாத்துண்டு அந்த பிக் ஹீரோஸ் ரோஸ்ட் மேலே வச்ச நம்பிக்கையை கொஞ்சமாச்சும் அந்த பிக் ஹீரோஸ் அப்ரிசியேஷன் மேலே வை. எப்படி வியூஸ் வருதுன்னு பாரு. சும்மா ரோஸ்ட்னு அப்ரிசியேஷனுக்கு வேண்டி தானே ரோஸ்ட் பண்ணுறேன். அதை விட்டுட்டு வேறு மாதிரி பண்ணிப்பாரு எப்படி இருக்குன்னு. ஏன் ரோஸ்ட் மேலேயே நம்பிக்கை வச்சுருக்கீங்க? அந்த அந்த சைடு போடுறீங்க சரி, நீ ஒன்று ஒரு நல்ல படத்தை சொல்லி உனக்கு கண்டிப்பாக தெரியும். இங்கே ரெஃபரன்ஸ் அங்கே இந்த ரஜினி, கமல்ஹாசன், சூர்யா சார், தோனி தேட்டரில் ஒவ்வொரு ஆடியன்ஸும் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்துருப்பேன். நீயே மேலே ஏறி டான்ஸ் ஆடிருப்பேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வந்து எவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. சும்மா ரோஸ்ட்டுன்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க. ஒருத்தன் கூட செலிப்ரேட் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டான், எனக்கு கண்டிப்பாக தெரியும். நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. சாதா சர்ப்ரைஸ்ல எல்லாமே ப்ரெடிக்டபிள் சர்ப்ரைசஸ். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சர்ப்ரைஸ் வரும்போது நான் ரெடி ஆயிக்கிறேன் அப்படி சொல்லி வாலண்டரியா நான் வந்து நானே சர்ப்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு 15 வாலண்டியர் சர்ப்ரைஸ் ஆகலாம். ஆமாம், சர்ப்ரைஸ் வரப்போகுது. சில பேர்த்துக்கு சர்ப்ரைஸ் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது வேணா ஒத்துக்கிறேன், சர்ப்ரைஸ் இருக்கும் போது தெரியும். ஏன்னா இவர் பேசுறது பார்த்து அப்படின்னா படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இவரே அந்த எடிட்டிங் டேபிள் உட்காந்து என்ன வரப்போகுதுன்னு எல்லாம் தெரிஞ்சு சிலதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இது சர்ப்ரைஸ்ன்னு. ஆனால் சில வீடியோஸில் அந்த ஏண்டா உங்களுக்கு தெரியாதா, இந்த விக்ரம் படத்தில் வந்துட்டு அது கமலஹாசன் தான் ரசிச்சுக்கோது. ஆனால் விக்ரமுக்கே ஒரு ரோஸ் போட்டவர் தான். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆல் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு விக்ரம் மூவி பிடிக்கும், எல்லா ஃபேன்ஸுக்கும் விக்ரம் மூவி பிடிக்கும். அந்த மூவிக்கே ஒரு ரோஸ் போட்டு எவ்வளோ அடி வாங்கினாரு தெரியும். அப்போவே புரிஞ்சுக்க வேணாம் இவனுங்க எதுக்கு இப்படி பண்ணுறானுங்க. என்ன ஒரு வருத்தம்னா இவனுங்க போடுறனால இவனுங்க போடுறாங்க தனிப்பட்ட கருத்து நம்ம இன்னும் பேசக்கூடாது. இது ஏன் தனிப்பட்ட கருத்து, நீங்களும் எதுவும் பேசக்கூடாது. இவங்க போடுறாங்க ஓகே. ஆனால் இவங்க பார்த்து சில தற்கூரி ஃபேன்ஸும் சரி, சில மீம் கிரியேட்டர்ஸும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஆமாம் இப்படி தான் இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க போடுறாங்க. அதை பார்த்து சில பேர் நம்பிக்கிறாங்க. ஆமாம் இப்படி தானே படம், ஆமாம் இல்லை சுய இதை யோசிக்க மாட்டானுங்க. ஆமாம் இல்லை இப்படி தானே இவர் சொல்லிட்டார், ஆமாம் இதே மாதிரி தான் ஸ்டேட்டஸ் போடு படம் மொக்க வேறு லெவலில் மொக்க. ஆனால் அவன் அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பார். எவெல்லாம் மொக்கன்னு ஸ்டேட்டஸ் போட்டானோ அவனால் செலிப்ரேட் பண்ணி நான் கண்மூடி என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்து செலிப்ரேட் பண்ணுவேன். மீம்ஸை பார்த்து அவனே அந்த பிரெயின் கூட ஏதோ ஆகுது போல். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க மொக்க படம்னு. இந்த மாதிரி தான் பாதி பேர் சுற்றிட்டு இருக்காங்க. சண்டை இழுத்துக்கிட்டு போய்கிட்டு அவன் சண்டைகளை பார்க்கும்போது ரஷ்யாவில் வாங்கின அடி மாதிரியே இருக்கே அப்படிங்கிற தாட் கொஞ்சம் கூட வராத முட்டாள் தான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் காந்தி. வீடியோ எடுக்க முதல் காரணமே இந்த ஒரு வேர்ட்ஸ் மட்டும்தான். முட்டாள் அந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி காந்தி. இதுதான் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. மற்றதை கூட இப்போ சிரிச்சுட்டு இருந்தேன், இது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தான் சரி நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணிடணும். என்ன சொன்னார் பெரிய புளுத்தி, அந்த வந்து ஃபிலிம் மேக்கர் புளுத்தி என்ன சொன்னார்னா, அங்கே வாங்கின அடி வந்துட்டு இங்கே தெரியும் கையடிச்சு விட்டோம். உனக்கு கையடிச்சு விட்டா தானே எனக்கு தெரியும், ஓ இவர் தான் கையடிச்சு விட்டான் அப்படின்னு. ஆனால் கையடிச்சு விட்டா இது தெரியிருக்குது. ஏன்டா அங்கே வந்துட்டு ஒரு 100 பேர்த்து கூட ஒரு 50-20 பேர்த்து கூட சண்டை போட்டார். எல்லாத்தையும் எப்படி அடித்தாங்கன்னு தெரியுமா என்ன? ஒரு 4 பேர்த்துட்ட செமத்தையும் நீ அடி வாங்குற, மறுபடியும் அடி வாங்கும்போது எப்படி அடித்தாங்கன்னு தெரியுமா என்ன? லூசு மாதிரி எப்படி அது கூட தெரியாத ஒரு முட்டாளாக இந்த இன்ஜினியர் எப்படிற அங்கே அடி வாங்குறத கையடிச்சிருந்தாங்க தெரியிருக்கு. நான் ரோஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு நல்ல படத்தை உனக்கு நீ ரசித்த படத்தை திணிக்கக்கூடாது. ரோஸ்ட்னு பேரில் திணிக்கக்கூடாது. இது ரோஸ்ட் பண்ண போகிறேன்னு பண்ணக்கூடாது. பண்ணாத இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும். அடித்தது கூட தெரியலையாமா. இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்குது, அதுவும் பாருங்க.
நான் வந்து அது ரொம்ப குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். கேட்டுங்க. எஸ்பெஷலி ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நல்லா இருந்தது. அந்த மங்காத்தா பிஜிஎம் வந்து பேசாம என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்ல ஆல்ரெடி போட்ட படத்துல வந்து ஃபுல் ஆர்ஆர் அந்த வாக்கிங் த்ரூ த ரெயின்போலாம் நல்லா இருக்கும். இந்த லவ் சீன்லாம் யாராவது கேட்கறாங்க அப்படின்னா அதை வச்சு விட்டீங்கன்னா யாருக்கு தெரியும் நிறைய வெளியே வரும்போது அந்த இவன் பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன சொன்னாங்க யுவன் பிஜிஎம் பற்றி என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, இவங்க எவ்வளோ பெரிய அந்த ரோஸ்ட்டுன்னு சும்மா பண்ணிட்டு இருக்கானுங்க, அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்கிறது இன்னொரு வீடியோ ஆதாரம் இருக்குது, அதை பாருங்கள். இவன் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோட் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. எல்லோரும் அதனுடைய பாடல்களை கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த பாடல்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி பேச்சுகள் இருந்தது. அப்போவே வந்து ட்வீட்லாம் போட்டாங்க. ஆர்ஆரை பார்த்துட்டு நீங்கள் வாய் அடைஞ்சு போய் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து காலில் விழுகல அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு படம் வந்து ஹிட் ஆனாதான் வந்து அந்த படத்தை பற்றிய பேச்சுக்களும் இருக்கும். இப்போ ஒரு படம் வந்து நல்லா தான் வச்சுக்கோங்க, அந்த படத்தை பற்றின பேச்சுக்களும் இல்லாமல் போயிடும். அது இருக்கிற எல்லா ஒர்க்குமே வந்து மறுபடிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி சிதிலமடைந்து போன ஒரு நல்ல ஒர்க், யாரும் அன்னோட்டிஸ்டா போன ஒரு ஒர்க் தான் கோட் படத்துல யுவனோட ஆர்ஆர். புரிஞ்சா? அங்கே கடைசியாக இவனை பற்றி என்ன பேசினாரு, இப்போ இந்த வீடியோவில் என்ன சொம்படிச்சாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோவுக்கு தேவை மாதிரி பேசுகிறது பிரச்சனை இல்லை, இவனுங்க சம்பாதிக்கிறக்கோ இவனுங்க உன்னோட ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பண்ணுறானுங்க பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்துட்டு மற்ற ஃபேன்ஸையும் சரி மற்ற ஆடியன்ஸுக்கும் ஒரு நெகட்டிவாக போய் சேரும் போது இந்த மூவியை பற்றி அவங்களே தாட் பண்ணிக்கிறாங்க, ஓ இந்த மூவி இப்படி தான். ஆனால் அவங்க பார்க்கும்போது என்ஜாய் பண்ணி தான் பார்த்துருப்பாங்க. இவனுங்க போடுற மீம்ஸ்னாலும் இவங்க போடுற இந்த மாதிரி வீடியோஸ்னாலும் அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆமாம் இல்லை இந்த படம் இப்படி தான் இல்லை. அது சில பேர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, செகண்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக பார்த்து அதுக்கு தானே படம் எடுக்கிறாங்க. 10 வாட்டி படம் எடுக்கிறாங்க. ஒரு வாட்டி பார்க்கும்போது செம்ம என்ஜாய் பண்ணி செலப்ரேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. செகண்ட் டைம் பார்க்கும்போது இங்கே ஸ்லோ, ஏன்டா முன்னாடியே சர்ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சுன்னா எப்பறம் உனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்? ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எப்படின்னு தெரியலனா தலைவனும் ரிப்ளை போடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி தலைவா, இந்த மாதிரி நான் போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த விஜயை பற்றி ஒரு மாதிரி ஒரு பேசினாலும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, அதனால தான் போட்டேன். பிக் ஃபேன் தான், ஆக்சுவலாக அவங்களோட பிக் ஃபேன் தான் நான். ஓகே பார்க்கலாம், இனிமேலாச்சும் எப்படி இது போய் எவ்வளோ ரீச் ஆகும் கூட எனக்கு தெரியாது. நான் மனசுக்குள்ளேயே வச்சுட்ருக்கேன், ரொம்ப நாளாக மண்டிக்குள்ளேயே ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணேன். நான் பேசுனது கரெக்டாக தப்பாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நான் இப்படி பேசுனது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மனசில் உள்ளதான் பேசினேன், இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அவர் எப்படி தனிப்பட்ட கருத்து ரோஸ்ட் போடுறாரோ அதே மாதிரி இது என்னோட தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை பார்க்கணுன்னு பார்த்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.